துலுக்கர் வரலாறு. இவர்களை பிற்கால தமிழ் இலக்கியங்கள் சோனகர் என்றும் துருக்கர் என்றும் ராவுத்தர் எனவும் இனம் பிரித்து காட்டியுள்ளது. இந்த சொல் தமிழகத்துல 11வது நூற்றாண்டிலேயே வழக்கில் இருந்ததுக்கு சான்றாக 11வது நூற்றாண்டு இலக்கியமான ஜெயங்கொண்டாரது கலிங்கத்து பரணி காஞ்சிபுரம் மாளிகையில முதல் குலோத்துங்க சோழ மன்னனுக்கு திரையிழந்த 48 தேய மன்னர்களின் பட்டியல்ல துருக்கரையும் சேர்த்திருக்கிறது. அதே மன்னன் மீது புனையப்பட்டுள்ள பிள்ளை தமிழ்ல கவியரசு ஒட்டக்கூத்தரும் துருக்கரை பற்றி குறிப்பிட தருகிறார். மகாகவி கம்பனது ராமாவதாரமும் துருக்கர் தர வந்த வயப்பறிகள் என்று துருக்கர்களை குறிப்பிட்டுள்ளது. துருக்கி நாட்டில இருந்து வந்த இஸ்லாமியர்கள் என்ற பொருள்ல இந்த சொல் துருக்கர் என்றும் நாளடைவில் துலுக்கர் எனவும் மருவி வழங்கியுள்ளது. இந்த சொல் வடமொழி தெலுங்கு இலக்கியங்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் துருஷ்கா என பயன்படுத்தப்பட்டுள்ளது. சீமத்த சனிகார